யார் என்று தெரிகிறதா பேரை கேட்டோன்னு பயங்கரமா இருக்குல்ல. படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பல சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ், படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப எக்ஸலென்ட்டா போயிட்டு இருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி ஹீரோ. விஷ்ணு, நீங்க சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி இப்போ எப்படின்னா இந்த ஃபுல் கிரெடிட்மே டேரக்டர் சாருக்கு தான் போகும். பிகாஸ் இந்த கதை பண்ணும் போதும் சரி, எடுக்கும் போதும் சரி, இது எப்படி வரும், ஏது வரும், நிறைய கன்ஃபியூஷன்ஸோடு இருந்தது. இப்போ அது நல்லபடியாக போயிட்டு இருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு, நல்ல கமெண்ட்ஸ் வருதுன்னா அதுக்கு அவர் தான் ரீசன். பிகாஸ் அவர் ஒரு விஷுவல், ஒரு தாட் ஆஃப் திங்கிங் இருந்துச்சு. அது கரெக்டாக வந்திருக்கும் போது ஓகே, வி ஆர் லைக் ஓகே. பிகாஸ் அவர்கிட்ட மொக்க வாங்குறதும் சரி, பட் நல்ல பாசிட்டிவா இருக்கு. நல்ல we are happy to get that. ஓகே ஓகே. ஃபைனல் தாஸ் சார், நீங்க சொல்லுங்க. பொதுவா தாஸ் சார் ஸ்கிரீன்ல வராருனாலே ஓகே டான் பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க இந்த படத்துல ஒரு டிஃபரெண்டான கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ட்ரைலர் பார்க்கும்போது இவரோட கேரக்டர் என்னவா இருக்கும் அப்படின்ற திங்கிங் தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. சோ உங்களோட கேரக்டர் என்ன சார்? இல்லை, இதில் அதான் இப்போ எப்படின்னா ஒரு மொக்கங்கிற ஒரு வில்லன் தான். அதில் அப்படிதான் ஒரு காமெடி வில்லன் கேரக்டர் தான். த்ரோட்டாக ஃபுல் படமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினிங் டு எண்டு வரைக்குமே ஒரு லாஜிக் இல்லாத மேஜிக் மாதிரி ஒரு ஃபுல் காமெடி ஃபிலிம் தான். எனக்கு சுரேஷ் ஒரு நீண்ட கால ஒரு நண்பர், தம்பி மாதிரி. ஏன்னா சுசீந்திரன்ட்ட கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணார். அப்புறம் தான் எனக்கு பழகம், நான் மகளர்கள் தான் எனக்கு பழகம். ரொம்ப மிகுந்த திறமைசாலி. ரொம்ப நிறைய வருடங்கள் வாய்ப்பு தேடிட்டே இருந்தாங்க. பட் இப்போ அவரே தயாரிச்சிட்டாரு. ரொம்ப ஹியூமர் சென்ஸ் உள்ள ஆள். இன்னொன்று ரொம்ப ஸ்டோரி நாலேஜ் உள்ள ஆள். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஃபஸ்ட் ஆனில் அந்த படத்தை உங்களுக்கு நல்ல ஒரு காமெடி கேரக்டர்னு சொன்னாலும் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன சுரேஷ் சொல்கிறேன், இது காமெடி கேரக்டர் எனக்கு நல்லா வரும் உங்களுக்கு. ஏன்னா நான் பல முறையில் ஸ்க்ரீனில் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி வில்லனிக்காக மட்டும் அடிக்கிறேன். தவிர ரியல் லைஃப்பில் நானே ஒரு பெரிய நல்ல காமெடியாக பேசிட்டு இருப்பேன், ஜாலியாக இருப்போம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதை வச்சுதான் எனக்கு காமெடி கொடுத்தாரு. ரெண்டு பேர்கிட்ட கேட்டதுக்குமே என்ன சொன்னாங்கன்னா, நாங்க டைரக்டர் அப்படி நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆயிடுச்சு, சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு? புதிய நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வகையில் சொன்னா இது எனக்கு முதல் படம் சக்சஸ். ரொம்ப வார்த்தைகள்ல வெளிப்படுத்த முடியாத ஒரு சந்தோஷமான நிகழ்வா இருக்கு. ஓகே. அண்ட் தென் முக்கியமான விஷயம், ட்ரைலர் அதெல்லாம் தாண்டி டைட்டில கேட்டோன்னே இவன் யார் என்று தெரிகிறதா, கமல் சாரோட பாட்டோட டைட்டிலுக்கு பயங்கர இதுவா இருக்கும் போல இருக்குன்னு பார்த்தா ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப காமெடியா இருக்கு. ரெண்டுத்துக்கும் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குன்னு சொல்லலாம். அதை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் எப்படி செலக்ட் பண்ணீங்க? இல்ல, கமல் சார் அந்த விஸ்வரூபம் சாங்ல இருந்து எடுத்த டைட்டில் தாங்க. இன்னொன்று இதில் வெரி பிகினிங் இப்போ தாசனான் பார்த்தாலே எல்லாரும் டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து கொடுங்க பாம்பாங்க. பட் அவருடைய நேச்சர் வேற. அவருடைய உள்ளுக்குள்ள இருக்கிறது அவ்வளோ ஹியூமராக பேசுவார். ஸோ அதை நான் அடையாளப்படுத்தணும்னு நினச்சேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பார்க்கும்போது ஒரு அப்பீரியன்ஸ் தோணுது இல்லைங்களா. ஆனால் கேரக்டராக வரும்போது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவா இதில் எல்லாருமே இருக்கிற மாதிரி தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை ஒரு இண்டக்ஷன் பண்ற மாதிரியே டைட்டில் இருந்தால் பெட்டரா இருக்குன்றக்காக இவன் யார் என்று தெரியல, அவங்களே கேட்டுக்கிற மாதிரியான. இப்போ விஷ்ணு எடுத்துட்டீங்கன்னா அவருக்கு பொண்ணு கிடைக்கலன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க கண்டிப்பா. கிடைக்கல இல்ல, அவரு அப்பப்போ சும்மா போய் சொல்லுவாரு. இந்த படத்தை இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் படத்தை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, இனிமே படம் ரிலீஸ் ஆயிட்ட பிறகு தாசன் பார்த்து எல்லாரும் பாஸ் தான் கூடுவாங்க, பாம்பே பாய்ஸோட ஹெட் அவர் தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாம்பே பாய்ஸ்னு கேட்டோடனே அதுவே சிரிப்பு வர மாதிரி விஷயமா இருக்கு. இது மாதிரி வேற என்ன ஃபன்ஃபில்டான விஷயங்கள் இருக்கு படத்துல? சார் நீங்க சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் என் போர்ஷன்ல வரைக்கும் தான் எனக்கு தெரியும். பட் ஸ்பாட்லயே எப்படின்னா நாங்களே எப்படின்னா விழுந்து சிரிச்சுதான் மொத்த காமெடி பண்ணோம். இவரை நாங்க ஒரு சும்மா சொல்லக்கூடாதுன்னு சரி சொல்லிக்கிறேன், ஒரு கடத்தி வச்சிருப்போம். ஸோ அந்த சீன் மொத்தமா அந்த எபிசோடே ஃபுல் காமெடியா இருக்கும். எங்களுக்கே அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். ஏன்னா அது இப்போ எனக்கு அந்த மாதிரி ஹியூமரா பண்ண படங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சூதுக்குவம்ல கொஞ்சம் பண்ணேன். அது கொஞ்சம் அப்படியே சீரியஸாகவே இருக்கும். ஆனால் த்ரூ அவுட் ஒரு பிளாக் காமெடி. அதுக்கப்புறம் இது பண்ணோம். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். நிறைய விஷயங்கள் இருக்கு என்ஜாய் பண்ணி பண்றது. ஓகே, ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் காமெடி ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காமெடி சீன்ஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது அந்த இடத்துல சிரிப்பு வந்துரும்னு சொல்லலாம். கூட நிறைய கோ ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அந்த இம்ப்ரூவைசேஷன்ன்றது ஒரு காமெடியான விஷயமா இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்லயும் பல ஃபன்ஃபில்டான விஷயங்கள் நடந்திருக்கும். அப்படி ஷூட்டிங்ல உங்களால் மறக்க முடியாத நாள்னா என்னவா இருக்கும்? நிறைய சீன் பண்ணியிருந்தோம். மறக்க முடியாத நாள்னா ஒரு மொட்டை வெயில்ல மலை மேல வச்சு ஒரு சீன் பண்ண. அப்படி சொல்லும் போதே சிரிக்கிறது. அது ஏன்னா அது எப்படின்னா பெரிய லென்த் டைலாக்.
அது முடிச்சுட்டு தான் அன்னைக்கு அந்த சீன் முடிச்சுட்டு எல்லாமே மூஞ்சி ரெட் ஆகி வெந்து போய் அப்படி வந்தோம். ஆனா அது செம்மையா என்ஜாய் பண்ணி பண்ணோம். ஏன்னா அன்னைக்கு தான் அவரு கூலா இருந்தாரு. எப்பவுமே அவர் பாத்தீங்கன்னா அப்படியே சிரிச்சுட்டே அப்படி ஏன்னா டென்ஷன் பார்ட்டி அப்படியே வந்து டக்கு அப்படியே கத்தா அப்படி சார் ஆனா சார் அப்படின்ற மாதிரி நம்ம போவோம். ஏன்னா நம்ம எப்பவுமே ஜாலியாவே இருக்கனால அவங்க சீரியஸ்னஸே இல்லை, என்ன விளையாடிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி திட்டிருப்பா அப்படி. ஸோ அந்த சீனை மறக்க முடியாது. அது மாதிரி நிறைய 2-3 சீன்லாம் இருக்கு. ஓகே ஃபைன். அந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். சாங்ஸ் பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். சாங்ஸ் பத்தி சொல்லுங்க சார். என்ன ரகுநந்தன் சார் மியூசிக் பண்ணியிருக்காருங்க. யுகபாரதி எல்லா சாங்குகளையும். யுகபாரதி சார்ட்ட உள்ள பெரிய ஸ்பெஷல் என்னன்னா ரொம்ப எளிமையான வரிகளை பண்ணிடுறாரு. இன்னொன்னு குழந்தைங்களும் கூட கேட்டோன்னே ரிப்பீட் பண்ற மாதிரியான வரிகளா அவர் இருக்குங்க. ஒரு அறிமுக இயக்குநர்களுக்கு ரொம்ப ஆஃப்டான மியூசிக் டைரக்டர்னு நான் அவரை கண்டிப்பா சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து கேட்கறது ஜி இதை விட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்கற அளவுக்கு அவ்வளவு உரிமையை கொடுத்து அவரு பழகின விதமும் ஒர்க் பண்ணணும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யுகபாரதி சாரும் அப்படிதான். இதுல இங்கிலீஷ் கலந்து வரலாமா அப்படின்னு, பரவாயில்ல சார் நமக்கு கேச்சிங்கா இருந்துச்சுன்னா போதும்னே மெட்டு கேட்ட அடுத்த 5 நிமிஷத்துல ஒரு பல்லவி சொன்னார். முதல் பாடல் பறவை, அத்தை பொண்ணு வேண்டாம் அங்கிள் பெத்த பொண்ணு வேணாம், தொத்த பொண்ணு வேணாம் ரொம்ப கெத்து பொண்ணு வேணாம் அப்படின்னாரு. கேட்டோன்னே நல்லா இருந்ததுன்னு இம்மிடியேட்டா அதை ஃபிக்ஸ் பண்ணி அந்த சாங் இது பண்ணோம். எல்லாமே ரொம்ப துள்ளலான பாடலாகவும் ஒரு சோகமான பாடலும் ஒரு நல்ல மெலடிஸு, குத்துப்பாடலும் ரெகுலர் குத்துப்பாட்டா இல்லாம அதுவும் ஒரு மாதிரியான விரசமில்லாத வரிகளோட எளிமையா போட்டு கொடுத்திருந்தாரு. அந்த வகையில் அவருக்கும் ஒரு ஸ்பெஷலா ஒரு தேங்க்ஸ். பெரிய ஒரு அசம்பாவம் தான். எங்களுக்கு ஒரு சாங் வேற 3 பாட்டிகளுக்கு சாங் ரெடிக்கிறோட. இவன் யார் என்று தெரிகிறதா படத்தை பத்தி நிறைய டீடைலான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். படத்தோட ப்ரொடியூசரும் நம்மளோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஓகே சார், படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். உங்களோட தம்பி இந்த படத்துக்கு டைரக்டரா இருக்கும் போது நீங்க வந்து உரிமையா சொல்லலாம், தம்பி காசு கொஞ்சம் ஜாஸ்தி போகுது அப்படின்னா ஏதாவது சின்ன ஃபன்னியான விஷயங்கள் அது மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் எச்சா பண்ணலன்னு சொன்னா அவங்க தான் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அப்படியா? சோ ரொம்ப நல்ல தம்பியா இருப்பீங்க போல இருக்கு. எப்பவுமே ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க டைரக்டர், பட் ஒரு அண்ணா நம்மளோட ரிலேஷனே ஒருத்தங்க ப்ரொடியூசரா இருக்கான்ற ஓகே நம்ம படம்ன்ற ப்ரைட் இருக்கும், அதுல கொஞ்சம் கான்சியஸா இருப்பாங்க. அந்த கான்சியஸ் உங்களுக்கு இருந்தனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணாம கம்மியா பண்ணீங்களா சார்? இல்ல அவ்வளவு ரொம்ப கம்மின்னு இல்லைங்க. ஓகே, என்ன தேவையோ அதுக்குண்டான ஸ்கிரிப்ட் என்ன நெசசரியோ அதுக்கு என்ன கேட்டதோ அதுக்குண்டான விஷயங்களை எந்த காம்ப்ரமைஸ் இல்லாம பண்ணியிருக்கிறோம். ஓகே, ப்ரொஃபஷனலான ஒரு விஷயம், அது மட்டும் இல்லாம ரிலேஷன், இந்த 2 விஷயமும் இருக்கும்போது அதை பேலன்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்துச்சா இல்ல ஈஸியா இருந்தது? அதுதான் இல்ல அது சில நேரங்கள்ல இருக்குதான் செய்யுங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு சினிமாவில் நம்ம ஒரு பிளானிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு போகும்போது சில சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் டிலே ஆக செய்யும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் அப்படியே அவங்க பெருசா கேட்கலினாலும் அந்த பார்வை எனக்கு கன்வே ஆகிறது இன்னும் அப்படியே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் தோணும். ஸோ அந்த டயத்துல இன்னும் ஹரியப் பண்ணி அப்படியே போயிடுறது. அந்த வகையில் எனக்கு ஃபுல் ஃப்ரீடமா இருந்துச்சு. ஓகே ஃபைன். அதான் ஹீரோயின் கிட்ட ஒரு கேள்வி, நீங்க நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணிருப்பீங்க, ப்ரொடியூசர் வேற யாராவது இருப்பாங்க, டைரக்டர் வேற இருப்பாங்க, டோட்டல் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் இந்த படத்துல வந்துட்டு பிரதர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்றப்போ அது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலா இருந்திருக்கும். அதை பத்தி சொல்லுங்களேன். ஆக்சுவலி இந்த ஷூட் போகும்போது ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது. இவங்க ப்ரொடியூசர் விட இவங்க அண்ணா அந்த மாதிரி தான் ஃபீல் இருந்தது. அண்ட் இவங்க வைஃப் கிட்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஸோ ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஷூட் போகும்போது அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. பிகாஸ் ப்ரொடியூசர் வேற இப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க, அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ நல்லா இருந்தது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மூவில ஒர்க் பண்ணும்போது. ஓகே, இந்த படத்துல உங்களோட கேரக்டர் என்ன? ஆக்சுவலி ஐ மீன் என் ஃபேஸ் பார்த்தா நிறைய பேர் கேட்பாங்க, ஓகே ஒரு சாஃப்டான ரோல் பண்ணியிருப்பீங்க இல்லை ஒரு இன்னசென்ட்டான ரோல். பட் இந்த படத்துல வந்து ரொம்ப வித்தியாசமான கேரக்டர், ஒரு எஸ்ஐ ரோல் பிளே பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்டார்டிங்ல ஐ திங்க் நிறைய பேர் சார் கூட கேட்டாங்க எப்படி இந்த பொண்ணுக்கு எஸ்ஐ ரோல் கொடுத்தீங்கன்னு. பட் இது வந்து ஒரு லைட் ஹார்ட்டட் மூவி. இது சிங்கம் மாதிரியோ இல்ல தனி ஒருவன் மாதிரி அந்த அந்த மாதிரியோ சீரியஸான மூவி கிடையாது. இது ஒரு லைட் ஹார்ட்டட் மூவி. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் சார் என்ன சூஸ் பண்ணாங்க. அண்ட் அவங்களுக்கே அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தது என்னால கேரி பண்ண முடியும்னு. ஸோ ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர் எனக்கு. ஆக்சுவலி படம் முழுக்க வந்து ஒரு காமெடி மூவி தான், பட் என்னோட கேரக்டர் மட்டும் சீரியஸா இருக்கும்.
ஓகே ஃபைன். அண்ட் தென் ப்ரொடியூசர் ஜி உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டே ஆகணும். என்னன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு கதை கேட்பாங்க, கதை ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு அப்படின்னோட ஓகேப்பா டைரக்டர் மேல பாரத்தை போட்டு கூலா உட்காந்துருக்கலாம். ஆனா நீங்க ஒரு அண்ணனா இருந்து உங்க தம்பிக்கு வேற என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க இந்த படத்துல ஆஸ் ப்ரொடியூசரை தாண்டி? கதை கேட்கும் போதே வந்து ரொம்ப காமெடியா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. ஆக்சுவலா கதை ஆரம்பிச்சு முடிகிற அளவுக்கும் கூட டைம் போனதே தெரியல. சரி அதனால சரி நம்மளே பண்ணுவோம் அப்படின்ட்டு ரொம்ப இதை பண்ணிட்டோம். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களோட படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நல்ல ஃபீட்பேக் கிடைச்சிட்டு இருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு. அண்ட் நான் அது ஐ வாஸ் வெரி அப்ரிஹென்சிவ், எப்படி ஏத்துப்பாங்க, ஐ மீன் என்னோட கேரக்டர் அக்செப்ட் பண்ணுவாங்களா, படத்தை அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அக்செப்ட் பண்ணிருக்காங்க அண்ட் நல்ல ரிவ்யூஸும் வந்துட்டு இருக்கு. இட்ஸ் அ வெரி ஹாப்பி மூமெண்ட். இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அண்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். அண்ட் சாரோட ஃபர்ஸ்ட் மூவி ஆனாலும் ரொம்ப மெச்சூரா ஹேண்டில் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ வெரி ஹாப்பி. ஸோ விஷ்ணுவோட கேரக்டர் பத்தி சொல்லுங்க. ஜென்ரலா விஷ்ணு பார்த்தாலே பல பேர் சிரிச்சிடுவாங்க, பல ஃபீமேல் ஃபாலோயிங்ஸ் வர எக்கச்சக்கமா இருக்குன்னு சொல்லலாம் விஷ்ணுக்கு. அது இந்த படத்துக்கு எப்படி ஒரு பலமா இருந்துச்சு? அவரோட கேரக்டர் என்ன? இல்லை ஆக்சுவலாக இது கதையா பார்த்தீங்கன்னா லவர்ஸ் டேல பிறந்த ஒருத்தனுக்கு லவ் பண்ண பொண்ணே கிடைக்கல, கிடைச்சிச்சா இல்லையான்றதான் இதாக இருந்துச்சு. ஒரு சும்மா இப்போ இந்த மாதிரி நார்மலான ஒரு ஆளுனா பொண்ணு கிடைக்கலைன்னா ஆமாப்பா கரெக்டு தான் பண்ணிட்டுருவாங்க. அது விஷ்ணுங்க இல்லை, ஏன் நீ நல்ல உனக்குனே பிரச்சனை, உனக்கு பொண்ணு கிடைக்கலனான்ற அந்த வகை யோசிக்கும் போது எனக்கு அது கொஞ்சம் சுவாரஸ்யமா பட்டுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் சீரியஸா சொன்னா விஷ்ணுவை எங்க அம்மா தான் ரெஃபர் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அப்படி. ஓகே, எப்படி நீங்க விஷ்ணு வந்துட்டு உங்க அம்மா ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப ஷோ பார்த்துட்டு இருக்கவங்க பல பேர் ஹீரோயின் பார்த்துட்டு இந்த பொண்ணு நம்ம டப் ஸ்மாஷ்ல வர பொண்ணு இல்ல அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய விஷயங்களா இருக்கு. பல படங்கள்ல நடிச்சிருந்தாலும் டக்குன்னு எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் ஆகிறது அப்படி இருக்கு. நீங்க டப் ஸ்மாஷ் பார்த்து செலக்ட் பண்ணீங்களா, எப்படி செலக்ட் பண்ணீங்க உங்களை? இல்ல டப் மாஸ்க் முன்னாடியே பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா என்னுடைய நண்பர் பாரதி சார்ன்ட்டு அவர் தான் வந்து ஹீரோனி செலெக்ஷன் நிறைய பேர் வந்து போய் ஒரு ஷூட்டிங் டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பட் ஹீரோனி மட்டும் எதுவுமே ஃபைனலைஸ் பண்ணாம இருந்துச்சு. விஷ்ணுவே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டா, அப்படி சார் கதையில தான் பொண்ணு கிடைக்கலன்னா நிஜமா இன்னும் ஹீரோனி கிடைக்கலையே சார், ஷூட்டிங் வேற வருதுன்னெல்லாம் கூட கிண்டல கேட்கற அளவுக்கு இருந்துச்சுங்க. அந்த டயத்துல தான் ஒரு மூலியமா இன்னொரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க, அந்த பொண்ணு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டு வந்து ஸ்டில்ஸ் கொடுத்தாங்க. அதுல பார்க்கும்போது அது முழுக்க முழுக்க நேட்டிவிட்டியான ஒரு இது அந்த ஒர்க்கிங் ஸ்டில்ல கொண்டாந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே அவ்வளோ அட்ராக்டிவா டக்குன்னு ரிசீவ் ஆகலைங்க. அப்புறம் மறுபடி அப்படியே வச்சு அந்த ஸ்டில் இருந்துட்டு இருந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஆக ஒரு 1 வீக் இதுல அதையெல்லாம் ஒன்ஸ் ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் பார்த்தோன்னே சரி வர சொல்லுங்க இவங்களே தான் வந்தோடனே அவங்களுடைய டெடிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது ஒரு விஷயம் இப்படியா அப்படியா இப்படி பண்ணிக்கிட்டுமா அப்படி பண்ணிக்கிட்டுமா அப்படின்ற சஜஷனே கிடையாது. நான் சொல்லும் போது நான் என்ன சொல்றேன்றதை மட்டும் அப்படியே பர்ஃபெக்டா வாட்ச் பண்ணுவாங்க. ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா நான் சொல்லும் போது லேசா இப்படின்னு பண்ணியிருந்தேன், சீன்ல பண்ணும்போது அவங்களும் அந்த இடத்துல அப்படி பண்ணியிருந்தாங்க. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஆனா ரொம்ப ஆஃப்டாவும் இருந்துச்சு அந்த இடத்துல. இது அப்பதான் நான் நினைச்சேன் சொல்லும்போது நம்ம என்ன நான் கேட்கிறேன் அப்படின்றத என் பாடி லாங்குவேஜை அப்படியே பார்த்து அப்சர்வ் பண்ணிட்டு அதை 100% கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டெடிகேஷன் வெரி பிகினிங்லேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் எந்த டெஸ்ட் மேக்கப் டெஸ்ட்டு கூட நான் போகவே இல்லை. ஸோ அப்படிதான் சூஸ் பண்ணி வந்தாங்க. ஓகே, எங்களுக்காக ஏதாவது இனாக்ட் பண்ணி காட்ட முடியுமா சார்? ஏதாவது ஒரு சீன் நீங்க இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இனாக்ட் பண்ணி காட்டி அதை ஹீரோயின் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அவங்க தான் அந்த ஃபீமேல் மலையில இல்ல சும்மா கன்வே பண்ணிட்டாங்களே, மறுபடியும் எங்க அதே டாபிக். அதுக்கு தான் நான் சொன்னேன் ஃபீமேல் மாதிரி எதுவும் இல்ல ஃபீமேல் மாதிரி இல்ல, ஜெனரலா ஆஸ் அ டைரக்டர் நீங்க எப்படி இனாக்ட் பண்ணி காட்டுறீங்களா பண்ணலாம். எந்த வேலையும் பண்ண தெரியாத நீ ஏன் வேலையை பத்தி பேசுறியா அந்த மாதிரி. ஓகே ஃபைன். அண்ட் தென் நீங்க ஜெனரலா சொல்லும் போதே என்ன விஷயம் சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப ஃபேமிலி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது நிறைய ட்ரைலர் பார்க்கும்போது படம் ஃபுல்லாவே ரொம்ப காமெடியா இருக்கே அப்படின்றதா இருக்கு. நிறைய காமெடி ஆர்டிஸ்டும் நடிச்சிருக்காங்க. சோ ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி ஃபன்ஃபில்டா இருந்துச்சு? ஷூட்டிங்ல ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் இருக்கா? இல்ல அந்த பாம்பே பாய்ஸ்னு ஒரு இது வரும். ஸோ அப்போ வந்து எங்களுக்கு ஷூட் எல்லாம் கிடையாது, அப்போ அவங்களுக்கு தான் ஷூட் இருக்கும். ஆனாலும் அந்த செட்டுக்கு போய் நாங்க உட்காடுறோம், ஏன்னா அவ்வளோ ஃபன்னியா இருக்கும். ஸோ நாங்க எல்லாம் அங்கே போய் அது பார்த்து சிரிச்சுட்டே இருப்போம். ஸோ அவங்க எப்போ ஷூட் பண்ணாலும் வில் பி அந்த செட்ல இருப்போம். படத்துல எக்கச்சக்கமான காஸ்ட் இருக்காங்கன்றது ட்ரைலர் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது. அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ பத்தி சொல்ல முடியுமா சார்? இதுல நான் ரொம்ப சந்தோஷமா பெருமையா சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா பாக்யராஜ் சார். நல்லா அவர் படங்கள் பார்த்து தான் சினிமாக்கே வந்தாங்க. ஸோ முதல் படத்துலயே அவர்கிட்ட போய் நான் ரொம்ப ரெக்வெஸ்டா போய் கேட்டேன், ஐயோ என்னடா நம்ம கூப்பிடுறது ஒரு சின்ன கெஸ்ட் அப்பீரியன்ஸ் மாதிரி அவர் வருவாரோ என்ன மாதிரி எடுத்துக்குவாரோ அப்படின்னு சொல்லிட்டேன்.
ஆனா போனோடனே அவர் ரோலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருந்து ஒவ்வொரு கேள்விகளா கேட்க ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்துல அவர் ரோலை எல்லாம் தாண்டி நான் ஸ்கிரிப்டே சொல்லும்படியான சூழ்நிலை. ஏன்னா அவ்வளவு இன்வால்மெண்ட் அவருக்குள்ள பெரிய விஷயம். அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ல அவர் தான் கிங்குன்னு சொல்றதுக்கு 100% ஒர்த்தபிளான லெஜெண்டுங்க அவர்கிட்ட. நம்ம வந்து ஒரு இப்படி அப்படின்னு ஒரு லிமிட்டுக்குள்ள வைக்கவே முடியாதுங்க. ஆனா ரொம்ப பெருந்தன்மையா நான் ஒரு பர்சனே ரொம்ப சிறுசுதாங்க. அதுக்கு அவர் அக்செப்ட் பண்ணி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெயபிரகாஷ் சார் பண்ணியிருக்காரு, தாஸ் அண்ணன், ஒரு பகவதி, ராமச்சந்திரன், அர்ஜுன், நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கு நம்ம ராஜ்குமார், இப்படி நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. எல்லாருமே என்னன்னா கதை கேட்டோன்னே ஜேபி சார்ல பயங்கர பிஸியா இருந்தாருங்க. அப்போ எனக்கு நான்மகான்ல அவரோட ஒன்னா ஒர்க் பண்ணதுனால நான் ஒர்க் பண்ண டீமுக்குள்ளேயே தான் போய் கதை சொன்னோன்னே இம்மிடியேட்டா அவங்க கேட்டது எப்ப ஷூட்டிங் போலாம், எப்ப டேட்டு அப்படின்னு தான் கேட்டாங்க ஒழிய மத்த எந்த விதமே அப்படின்ற மாதிரி ரொம்ப அவ்வளவு கோஆபரேட் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில இந்த ஆர்டிஸ்டுகளோடய இன்னொரு படம் பண்ணணுன்ற அளவுக்கு சீரியஸா சொன்னா அவங்களுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன்னு தான் சொல்லணும். ப்ரொடியூசர் சார், நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பீங்க இந்த படத்துல. உங்களுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா தோணக்கூடிய விஷயம் as a ஜெனரல் ஆடியன்ஸா இந்த படத்துல இந்த விஷயம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் கிட்ட நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன மாதிரியான விஷயமா இருக்கும்? சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா ஃபேமிலியா ஒன்னா உட்காந்து எல்லா ஜெனரேஷனும் ஒன்னா உட்காந்து பாக்குற அளவுக்கு ரொம்ப காமெடியா ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்தது. ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. ஓகே, சின்ன பசங்களை கூட அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம்னு சொல்லிருக்காங்க. நிறைய பசங்கப்பா எப்படா படத்துக்கு கூட்டு போவாங்க அப்பா அம்மான்னு சொல்லி காத்துட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் ஆப்டான படமா இருக்கு. சோ கண்டிப்பா போய் தியேட்டர்ல பார்க்கணும்னு ப்ரொடியூசர் சார் சொல்லியிருக்காரு. சோ படம் வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. மேலும் மேலும் பல வெற்றிகள் இந்த படம் குவிக்கணும்னு சொல்லிட்டு புதிய யுகம் சார்பா வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ.